ஒரு மலைகளால் சூழப்பட்ட பழமையான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் அரண்மனையின் நடுவில் ஒரு அழகிய கல் சிலை இருந்தது. அது சாதாரண சிலை இல்லை. அது இளவரசி அமராவதி. அவளின் கண்களில் சோகம் உறைந்திருந்தது. உதடுகளில் சொல்ல முடியாத கதை உறங்கியது. இந்த சிலையைப் பற்றி ஒரு ரகசியம் இருந்தது. மழை பெய்யும் போது மட்டும் அந்த சிலை உயிர் பெறும். பல ஆண்டுகளுக்கு முன்பு அமராவதி ஒரு உயிருள்ள இளவரசி. மக்களை மிகவும் நேசித்தவள். வறுமையில் இருந்தவர்களுக்கு உதவுவாள். மழைக்காக விவசாயிகளுடன் சேர்ந்து பிரார்த்திப்பாள். ஆனால் ஒரு நாள் ராஜ்யத்தில் கடும் வறட்சி. மழை இல்லை. நதிகள் வறண்டு போயின. மக்கள் துயரத்தில். அப்போது ஒரு மந்திரவாதி வந்தான். இந்த ராஜ்யத்துக்கு மழை வேண்டுமென்றால் இளவரசி தன் மகிழ்ச்சியை தியாகம் செய்ய வேண்டும் என்றான். அமராவதி ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. என் மக்கள் சிரித்தால் போதும் என்று சொன்னாள். அந்த நிமிஷம் மந்திரம் நடந்தது. அவள் கல் சிலையாக மாறினாள். அந்த கணமே வானம் கருமையாகி மழை கொட்டியது. அன்று முதல் மழை பெய்யும் ஒவ்வொரு முறையும் அமராவதி உயிர் பெறுவாள். அவள் கண்கள் மின்னும். அவள் அரண்மனை மாடியில் வந்து மழையில் நின்று சிரிப்பாள். ஆனால் மழை நின்றவுடன் மீண்டும் கல் சிலை. மக்கள் அவளை பார்த்து அமைதியாக சொல்வார்கள், இவள் தான் எங்களின் மழை இளவரசேந்த வருடம். விசித்திரமாக மழை வரவே இல்லை. வானம் மேகமில்லாமல் அமராவதி சிலையாகவே நின்றாள். அவளின் கண்களில் இருந்த சோகம் யாருக்கும் தெரியவில்லை. அந்த நேரத்தில் தான் தூர தேசத்திலிருந்து ஒரு இளவரசன் அந்த ராஜ்யத்துக்கு வந்தான். அவன் பெயர் தேவேந்திரன். அரண்மனையில் அந்த கல் சிலையை பார்த்த நொடியில் அவன் மனம் ஏதோ சொல்லியது. இது சாதாரண சிலை அல்ல. அந்த இரவு அரண்மனை நூலகத்தில் பழைய ஓலைச்சுவடிகளை படித்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, மழை இளவரசி தன் தியாகத்தால் கட்டுப்பட்டவள். உண்மையான அன்பும் பயமில்லா தைரியமும் சேர்ந்தால் மந்திரம் உடையும். தேவேந்திரன் முடிவு செய்தான், நான் அவளை விடுவிப்பேன். அடுத்த நாள் அவன் மழைக்காக காத்திருக்கவில்லை. அரண்மனை முன் நின்று வானத்தை நோக்கி அல்ல, அமராவதியை நோக்கி சொன்னான், நீ மழைக்காக உயிர் பெற வேண்டாம். நான் உனக்காக எந்த வானத்தையும் அழைப்பேன். அவன் தன் வாளை கீழே வைத்தான். பலம் அல்ல, அன்பு தான் ஆயுதம் என்று காட்ட. அந்த நிமிஷம் மெல்ல ஒரு துளி, பின் இன்னொரு துளி, பின் முழு மழை. அமராவதி உயிர் பெற்றாள். முதல் முறையாக. மழை நின்ற பிறகும் அவள் கல் ஆகவில்லை. அவள் கண்ணீர் மல்க கேட்டாள், நீ என்ன செய்தாய்? தேவேந்திரன் சிரித்தான், உன் தியாகத்துக்கு நான் என் வாழ்க்கையை கொடுத்தேன். அந்த மந்திரம் உடைந்தது. அன்று முதல் அமராவதி மழையில் மட்டும் வாழும் இளவரசி இல்லை. அவள் வாழ்க்கை இளவரசி. மழை இன்னும் பெய்தது. ஆனால் இப்போது அது தியாகத்தின் நினைவாக அல்ல, அன்பின் ஆசீர்வாதமாக.